ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? என்னடா இது, நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஒரே வேதனை. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த சுடர் அப்படின்ற ஒரு சாப்டர் க்ளோஸ் ஆகணும், அதுக்கப்புறம் அவள் மூஞ்சிலே நம்ம முழிக்கக்கூடாது, அவளுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க நினச்சாங்க. ஆனால் இவங்க நினச்சது எல்லாமே நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த சுடரை அதுக்கு முன்னாடி இந்த ராஜேஸ்வரியும் ரகுவும் சேர்ந்துக்கிட்டு கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பழி யார் மேலே வந்துச்சு? அது வள்ளி மேலே வந்துருச்சு. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்ததுமே அந்த ராஜேஸ்வரி அந்த கத்தியை காட்டி அவங்க கேட்டதும் இவங்க தான் அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொன்னதுனால டைரெக்டாக அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெண்பா குட்டி அழுதுகிட்டே இருக்கா. ஐயோ, என்னை காப்பாற்றுக்காக எங்கள் அம்மா வந்தாங்க, ஆனால் கடைசியில் அவங்களுக்கு அது வினையாக போயிடுச்சு, என்ன பண்ணுறது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஷாக்கில் இருக்குது வெண்பா குட்டி. அதுக்கப்புறம் கதறி கதறி அழுது அவங்க அப்பா கிட்ட அடம் பிடிச்சி, அப்பா என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, நான் போய் அம்மாவை பார்த்தே ஆகணும், மல்லி அம்மா எனக்கு வேணும், அவங்க இல்லை நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டுருக்க. உடனே அவங்க அப்பா இருந்துக்கிட்டு சரிப்பா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க போட்டு துவைச்சி எடுத்துனுக்குறாங்க மல்லியை. எதுக்காக அப்படின்னா, எவ்வளோ தைரியம் தான் ஒரு கொலை பண்ணிவிட்டு நீ அப்படி பெரிய என்ன சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க விடுதலை போராட்ட சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி உட்காந்துட்ருக்க, உனக்கெல்லாம் எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு எப்படி தான் இது துணை போகிறீங்களோ தெரியல. அதுவும் இல்லாமல் நீ மட்டும் செஞ்சியா, இதை யார் யாரும் கூட சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்றத நீ சொல்லலை. ஏன் சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும், அதனால் ஒழுங்கு முறையாக சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவெல்லாம் முடியாது, நான் செய்யாத ஒரு தப்பை நான் எதுக்காக ஒத்துக்கணும், நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது எங்கள் வீட்டு கத்தியாக இருக்கலாம், ஆனால் இதை நான் இவ்வளோ நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இந்த கொலையை பண்ணது நான் இல்லை, இது யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, யார் என்னை மாட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, ஆனால் இதுக்கு வழிக்கடை ஆகியிருக்கிறது நான், அதனால் நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ என்ன சொன்னாலும் அதை கேட்குற நிலைமையில நான் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற வரைக்கும் எதுவுமே இங்கே தப்பாக நடக்காது. நீ எவ்வளோ தைரியம்னா நான் சொல்கிறதையும் கேட்காம உன் இஷ்டத்துக்கு ஆடி கடைசியில் இப்போ இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்பேன். நீ ஏற்கனவே அந்த சுடர் கூட பெரிய பகையில் இருந்திருக்க, அதுவும் இல்லாமல் நீ போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்க, அது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனால் நீ அமைதியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சோம். அப்படியே அந்த சுடருக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுக்குறதா இருந்தாலும் நீ போலீஸ்கிட்ட தான் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீ ஏன் சட்டத்தை கையில் எடுத்த? அதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் நீயே பண்ணிவிட்டு இப்போ நல்ல மாதிரி நாடகம் வேணாம் ஆடுறியா? கண்டிப்பாக உன் நாடகம் இங்கே வேகாது, உன் பருப்பு இங்கே வேகவே வேகாது. நீ தான் கொலையை பண்ணன்னு ஒத்துக்கிட்டேன்னா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும். இல்லைன்னு வச்சுக்கேன், உன்னை அடித்து துவைச்சி எந்த விதத்தில் உங்கள்கிட்ட விசாரித்தா உண்மை வெளியே வருமோ அந்த விதத்தில் நாங்கள் விசாரித்து உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல, நீங்கள் எத்தனை முறை அடித்தாலும் சரி, என்னை கொன்னே போட்டாலும் சரி, நான் இந்த கொலையை பண்ணவும் இல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தமும் இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிற எதுவுமே அங்கே நம்புற மாதிரியே இல்லையே, நீ ஏற்கனவே அந்த சுடர் கூட பகையில் இருந்திருக்க, அவளுடைய கல்யாணத்தை நிறுத்திருக்க, அதுவும் புருஷன் கூட நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் அவளை நேரடியாக போய் மிரட்டிட்டு வேறு வந்திருக்க, இவ்வளோலாம் பண்ணிவிட்டு நீ சொல்கிறத நான் நம்பணுமா? நான் நம்புறதுக்கு ஒன்றும் இது கிடையாது, அதனால் ஒழுங்கு மரியாதை நீ தான் இதை பண்ணன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தான் பண்ணலைன்னு சொல்கிறேன்ல, மறுபடியும் நான் தான் சொன்னீங்கன்னா அதுக்கு மேலே எனக்கு நிரூபிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, இங்கே பேசுறதுக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் சரி, அதை பற்றி நான் கவலைப்படுற மாதிரி இல்லை, நீ ஒழுங்கு மரியாதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் அங்கே எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் வெண்பா குட்டி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர, அங்கே வந்ததும் அவங்க அம்மாவை அவங்க அடிக்கிறத பார்த்ததும் கண் கலங்கி நின்றுட்டுருக்கிறேன். தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை அடிக்காதீங்க, மல்லியம்மா தான் என்னை காப்பாற்றுறாங்க, அவங்க தான் அந்த சுடர்கிட்ட என்னை காப்பாற்றுனாங்க அப்படின்னு சொன்னதும், சின்ன பிள்ளை பொய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி சொல்லிச்சு பற்றியா, நீ தான் அந்த சுடர்கிட்ட இருந்து இந்த குழந்தைய காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்க, அப்போது தவறுதலாகவும் இல்லை ஒரு வெஞ்சன்ஸ் காரணமாகவும் அவங்கள கொலை பண்ணியிருக்க, அதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லா பள்ளித்தையும் முடிச்சுட்டு, ஆனால் இப்போ எந்த இதுவுமே நான் செய்யலை அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, வெண்பாவை காப்பாற்றினது உண்மைதான், ஆனால் அவளை நான் கொலை பண்ணலை, என்னை தயவு செஞ்சு நம்புங்க அப்படின்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை ஃபைல் பண்ணிடுறாங்க.
அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.